நந்தா படம் எடுக்கிற போது அதில் 4 ப்ரொடியூசர், அதில் ஒரு பையன் வந்து சூர்யா வயசு தான் இருக்கும், வெங்கி நாராயணன் பேர். அந்த பையன் தவறிட்டாப்புல இறந்துட்டார். அவங்க சம்பிரதாயப்படி கொஞ்சம் சீக்கிரமாகவே சடங்குகள் செஞ்சு அடக்கம் பண்ணணும் பெசன்ட் நகர் மயானத்தில். காலையில் எனக்கு சூர்யா அதிகாலையில் ஃபோன் பண்ணி, நான் வெங்கி நம்மளை விட்டு போயிட்டாருன்னா, ஏன்னா எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நீங்கள் இருக்குன்னா நான் அங்கே தான் வெங்கி வீட்டில் தான் இருக்கேன், சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வழியில் கொஞ்சம் டிலே ஆகி வந்துகிட்டே இருக்கிற போது இடையில எதுவும் சூர்யாட்டேருந்து ஃபோனே வரல. அடுத்த ஒரு வார்த்தை வருது, திரும்ப ஃபோன் வருது சூர்யாட்டேருந்து, ஆனால் வெங்கி வந்து பெசன்ட் நகர் வந்துட்டாரு, வெங்கி வந்து பெசன்ட் நகர் வந்துட்டாரு, பாடின்னு சொல்ல மாட்டேன்றான், பாடின்னு பொணம்னு சொல்றது கூட தப்புன்னு சொல்லி நினைக்கிறவன் சூர்யா. ஒரு படத்துலேயே வச்சுருக்கான் அந்த வீட்டு சூர்யா படத்தில் ஏதோ ஒன்று அப்பா வந்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க, சுடுகாட்டு போகிறாங்க, அப்பா கிளம்பிட்டாருமா, சுடுகாட்டு என்ன படம் வாரணம் ஆயிரும்னு நினைக்கிறேன். சூர்யா 2 வருஷம் முன்னாடி ஃபாதர் கேட்டு சன் கேட்டு எந்த படம் ஞாபகம் இல்லை. அது அதே மாதிரி அப்பா கிளம்பிட்டாருன்னு தான் சொல்லுவான், டெட் பாடி போகுதுன்னு சொல்லாமல். அது ரொம்ப எமோஷனலாக கேட்க போது. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அந்த எரியூட்டுறதுக்கு முன்னாடி டக்குனே பிடிச்சி வெளியே புஷ் பண்ணிட்டான். அதை நான் பார்க்கக்கூடாது. ஓ சரி வேண்டாம் பார்க்க வேண்டாம், நான் பார்க்க வேண்டாம், வேண்டாம், கஷ்டம் பார்க்குறதுக்கு அவன் தைரியம் இருக்குது, எனக்கு இல்லைன்றது தெரியும், தெரிஞ்சு வச்சு கஷ்டப்படுத்த வேண்டாம், தள்ளி விட்டான். அப்படிப்பட்ட குணம் படைத்த ஒரு பிள்ளைய தான் நீங்கள் பெற்றிருக்கீங்க. அதுக்காக நீங்கள் நீங்கள் ரொம்ப 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 பெருமைப்படணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். 25 ஆண்டுகள் சினிமா வாழ்க்கையை நீங்கள் பொதுவாக கற்றுக்கிட்ட விஷயம் தான் இருக்குதா? எனக்கு இந்த சுரேஷ் காமாட்சியோட வற்புறுத்தலின் பேரில் தான் இந்த விழாவுக்கே எனக்கு அதில் மொத்தத்தில் உட்காந்து என்னை ஒருத்தன்னு சொல்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பண்ணலையே அப்படின்ற ஒரு, அது உங்கள் தன்னடக்கத்தை சொல்லுது. தன்னடக்கம் இல்லை, தன்னடக்கம் இல்லை, நான் நிஜமாவே உணர்ந்து சொல்கிறேன். சரி, மகிழ்ச்சி. சென்னை வரும்போது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 20 வயசு 22 வயசு இருக்கலாம். நிறைய கனவுகளோட சென்னை வந்திருக்கீங்க. 25 வருஷங்களில் பல வித்தியாசமான படங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எந்த கனவோட சென்னை வந்தீங்களே அந்த கனவு நிறைவேறித்தான் நினைக்கிறீங்களா? இன்னும் நிறைவேறல சார். இயல்புலேயே சூர்யா பேச மாட்டான். என் கார்த்தி நிறையா பேசுகிற ஆள், நான் நிறையா பேசுகிற ஆள். நீங்கள் பொதுவாகவே பேசக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா நீங்களும் மணிரத்னம் சார் இருக்கார், அவர் பல நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கிறேன். பாதிராஜா பேசுவார், மகேந்திரன் பேசுவார், இருக்கிறவங்கெல்லாம் முக்கி இவர் படத்தை பற்றி பரமாக பேசுவார். நான் இந்த இவர் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறேன். கடைசியில் ஏற்போனா மணிரத்னம் பேசுவார், நாங்கள் அனைவருக்கும் வணக்கம், ஏதோ பண்ணியிருக்கேன் வணக்கம்ன்றவார், இவ்வளோதான் பேசுவார் அவர். சார் என்ன சார் அநியாயம் பண்ணி இவ்வளோ பேர் பேசியிருக்கானா, பேர் சொல்லியாவது நன்றி சொல்லாமல் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஏதோ பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்ன்றவார். அந்த மாதிரி என் படம் பேசு, நான் ஏன் பேசணும் பாரு. கிட்டத்தட்ட உங்கள் ஜாதி தான் இந்த மனுஷனும், வாயை திறந்து பேசவே மாட்டார். அதனால் வாயை கிண்டுறதுக்காகவே நான் கேள்வி கேட்டுருக்கேன். இப்படி இயல்படியே பேசாத சூர்யாவை விதாமல் அந்த மாதிரி வாயாடு கேட்டு நடக்க வைக்கலாம்னு எந்த இடத்துல உங்களுக்கு தாட் வந்துச்சு? இல்லை அவன் எப்போ பேசியிருக்கானா? பொதுவாக ஒரு 4 பேர் 2 வாரம் தான் பேசுவான். எந்த அட்டமட்டில் இல்லை, இவனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணீங்க, நீ நினச்ச அளவுக்கு பண்ணான் அவன் 100%. ஓ